சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், நவமி திதி இன்று இரவு 10:20 வரை, பூரம் நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 2-9 குடையவர்கள் பரிவர்த்தனையாகக்கூடிய நல்ல யோகமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, 2-9 பரிவர்த்தனை என்ன கொடுக்கும்? இந்த நாளில் இருந்தே ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். பணம் வரணும்னா என்ன? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் கொஞ்சம் வலுவாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் காசு சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தடை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் அந்த பணவரவுகள் வருவதற்கு இருக்கின்ற தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியத்தில் இன்றைக்கி சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த பாக்கிய அமைப்புகளும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். அவரவருடைய வயதிற்கு தேவைப்படுகின்ற அமைப்பில் எந்தெந்த வயசுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு கல்வி தேவை, ஒரு வேலை தேவை, ஒரு திருமண அமைப்புகள் மற்றும் ஏதேனும் ஒரு நிலையில் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது போன்ற அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளில் இருந்து ஒரு 3 மாத காலத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு முதன்மை நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கு குரு இருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கின்றது என்பது ஒன்று அமைப்பு. ஆக என்னன்னா, ஒரு குடும்பத்தில் கூட கடந்த காலத்தில் சோதனைகள் இருந்தவர்கள், ஒரு கணவன் மனைவி ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகளோடு போய் கொண்டிருந்தவர்களுக்கு குடும்ப அமைதி, நிம்மதினு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. 9ஆம் இடமும் 2ஆம் இடமும் வலுவாக இருக்கின்ற நாளான இன்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட அங்கே குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி திரும்ப ராசிக்கே வந்துடக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ராசி இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்கிறது. ராசி வலுவாக இருந்தால் என்ன, ஓய்வு நாளாக இருந்தால் கூட மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எதையாவது பண்ணணும், அந்த இது பண்ணணும், இதை பண்ணணும், எதிர்காலத்திற்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவருக்காக இதை பண்ணணும், நமக்காக இதை பண்ணணும் என்பது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை மனசு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுங்க. 8ஆம் இடம் வேறு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லையா? தூர இடங்கள், வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள், ஒரு பயணம் போகக்கூடிய சொல்கிறக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், இணையதளம் போன்ற விஷயங்களில் நல்ல வருமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 8ஆம் இடத்துல இன்றைக்கி ராசிநாதன் இருக்கிறனால மனசு இப்போது நான் சொன்ன விஷயங்களின் மூலமாக எத்தகைய லாபம் வரும், எங்கெங்கே பணம் வரும், எதிர்காலத்திற்கு என்ன பண்ணலாம் என்பது போன்ற அமைப்புகளை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்திப்புகள் அப்படியே செயல்பாடுகளாக மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு பயணங்களே கூட இன்றைக்கு அமையும். ஒரு வடக்கு திசையை நோக்கி பயணங்கள் போகிறது, ஒரு 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ 300 400 ஏதோ அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஒரு பயணம் அமைந்து அந்த பயணத்தின் முடிவில், அந்த டிராவலுக்கு முடிவில் நல்ல விதமாக எதுக்காக போகிறீங்களோ அது அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளுங்க இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7-12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்குது. குறிப்பாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியவே பார்க்கிறார். ராசியை எப்போதெல்லாம் சுபகிரகங்கள் பார்க்குதோ, ராசிநாதனை எப்போதெல்லாம் சுபகிரகங்கள் பார்க்குதோ, இன்றைக்கி அந்த 2 அமைப்பும் இருக்குது. ராசியை சுக்கிரன் பார்க்க, ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். எல்லா நிலைமைகள்லையும் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது அப்படியே நனவாகக்கூடிய, கனவு நனவாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி
எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு அந்த 7-12 அமைப்புகளின் பரிவர்த்தனையின் மூலமாக கண்டிப்பாக இருக்குதுங்க. ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எண்ணம் பலிக்கும். எல்லா விதமான அமைப்புகளையும் முயற்சிகள் சரியான வதில் இருக்கும். ஒரு இலக்கு சரியாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 7ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் இருப்பது கணவன் மனைவி போன்ற விஷயங்களில் தெளிவான சிந்தனைகள் வரும் அப்படிங்கிறதும், இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவுகள் பிரிந்து போயிடலாமா என்கின்ற அமைப்புகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் கடந்த காலத்தை போல இல்லாமல் முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமணம் அமைப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. வாழ்க்கை துணை இவர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த காதல் போன்ற அமைப்புகள், எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல சுகமான சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 6-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல இன்றைக்கு சுபர் இருக்கிறார் இல்லையா, யார் யாரெல்லாம் நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்களோ, சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், வேறு நிலைமையில் நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பின்னால் புறம் பேசுபவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே ஒரு 2 வருஷமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சமாளிப்புகள் எல்லாமே முற்றிலுமாக விலகக்கூடிய, இனிமேல் இவர் நம்ம பாதையிலே வரமாட்டார், இவர் ரூட்டு தனி நம்ம ரூட்டு தனி என்கின்ற மாதிரியாக எதிரியை அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் ஒரு நிம்மதிகளாக இருக்கும். இதை வச்சு இந்த கடனை சமாளிச்சிடலாம், அல்லது இந்த கடனை இப்படியே அடைச்சிடலாம், இனிமே கடன் தொல்லைகளை தராது, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குது. வேலை மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு ஏற்கனவே போன வேலை அதை விட நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு தற்காலிகமாக இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்புகள், அல்லது ஒரு பிடித்தமில்லாத வேலையில் இருக்கிறாங்க, இந்த வேலையே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் என்னமோ குடும்ப நிர்பந்தத்துக்காக இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு நிர்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய 6ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் நல்லா செயல்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 5-10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்குது. ஒரு கோணமும் ஒரு திரிகோணமும் ஒரு கேந்திரமும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். பரிவர்த்தனை அமைப்போல் இன்றைக்கு இருக்குது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புள்ளை பாருங்கள், நமக்கு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரி தான் பெற்ற பிள்ளை மீது ஒரு பெருமிதமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த குழந்தையோட வயசில் நம்ம இப்படி இல்லைங்க, நம்மளை விட நம்ம பிள்ளை புத்திசாலியாக இருக்குது, சமாளிச்சிருங்க, எல்லா விஷயத்தையும் அது கையில் வச்சுக்குதுங்க என்கின்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியலைன்னா கூட மனசுக்குள்ளே பிள்ளைகளை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வரும். ஒரு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எந்த இதில் இருக்கிறீங்களோ, எந்த தொழிலில் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ, இதைத்தாங்க பண்ணணும், ஒரு நெட்டில் இப்படி பண்ண போகிறேன், ஒரு விவசாயம் பண்ண போகிறேன், அல்லது ஒரு வேலை அமைப்புகளில் புதுமையாக இதை பண்ண போகிறேன், யாருமே பண்ணாத ஒரு விஷயங்களை செய்து காட்டணும்னு நினச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நமக்கு நினச்சதா மட்டும் போதாதுங்களே, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும், அதற்கான அதிர்ஷ்டம் இருக்கணும்னு தானே, இதைத்தானே பரம்பரையோடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் சிம்மராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4-9ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகுந்த ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது. கன்னிக்கு யோகரான ராஜயோகர்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கிறார். தாய் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாக்கியங்கள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு அப்படியே நிச்சயமாக உண்டு. வீடு சார்ந்த விஷயங்களில் கனவுகள் பலிக்கும்னு சொல்லுவேன். ஒரு சொந்த வீடு கட்டணும், வீடு வாங்கணும்,
அல்லது வீடு கட்டிட்டு பற்றாக்குறையின் காரணமாக பணம் இல்லைங்களே, ஒரு பட்ஜெட்டு போட்டு ஆரம்பித்தேன், 10 ரூபான்றது 20 ரூபாயில் வந்து நிற்கிது, இந்த மாதிரியான நிலைமையில் வீடை கட்ட ஆரம்பிச்சுட்டு நிறுத்தி வச்சுருக்கிறவங்க, வெகு தூரத்தில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் வீடு கட்டணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா சொந்த சொத்துக்களை வந்து அடமானம் வச்சு அதன் மூலமாக தொழில் பண்ணி சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள். அப்படியே 4ஆம் இடத்தின் சுபத்தன்மைகளோடு இருக்குது. கல்வி மேன்மைகள் இன்றைக்கு வலுவாக இருக்கும். வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே தாய் தகப்பன் அப்படியே பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல விதமான நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிக்கு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் வாகன பிராப்திகள் கண்டிப்பாக உண்டு. பழைய வாகனத்தை அப்படியே புதுசாக தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது புதுசாக இந்த மாடலில் இந்த மாதிரி தான் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய மனதிற்படியே அப்படியே எல்லாம் நிறைவேறக்கூடிய ஓய்வு நாளாக இருந்தாலும் எல்லாம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 8ஆம் இடங்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கி. 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாரு. ராசிநாதனே போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்த மாதிரி ஒரு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், முயற்சி பலிக்கும், தம்பி தங்கைகள் உறவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும், எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும், எதிர்பாராத சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரும். மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை செயல்படுத்த முடிஞ்சாலே அன்றைக்கி நமக்கு வந்து எல்லாமே நல்ல விதமாக இருக்கும்னு அர்த்தம். இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனசில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சுப அறிமுகம் வேறு இன்றைக்கி கிடைக்குங்க. அதாவது யாரையாவது ஒருத்தரை தற்செயலாக சந்திக்கிறது, அல்லது ஒரு பிளான் பண்ணி இவரை எப்படியாவது நம்ம வந்து அவரை ஒரு இது பண்ணிக்கணும், ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், இவர்கிட்ட அறிமுகமானால் அல்லது இவர் இன்னார சொல்லி இவர்கிட்ட இப்படி போனால் இவர் மூலமாக நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வேறு மாதிரி போகும் என்கின்றத வயதிற்கேற்றார் போல் கொஞ்சம் துளாராசிக்காரங்க யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான நல்ல அறிமுகங்கள் தானாகவே கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடம் முயற்சி புகழ் போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது. ராசிநாதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. எழுத்துத்துறையில் சாதிக்கணும்னு நினச்சவங்க, கலைத்துறையில் நிறைய சாதிக்கணும், அல்லது இணையத்துறை சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கே, அதில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அதில் காசு பணம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 7ஆம் இடங்கள் இன்றைக்கு பரிவர்த்தனையாக இருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் கூட ராசியை குருவாக இருக்கிறார். தன வீடு இன்றைக்கி ரொம்ப வலிமையாக இருக்குது. காசு பணம் வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நல்ல நாள். ரொம்ப நாளாக நமக்கு வராத ஒரு பணம் இன்றைக்கி வரக்கூடிய அமைப்பு. நம்முடைய பணமே மாட்டிக்கிட்ட ஒரு பணமாக இருக்கலாம். இன்னார்ட்ட கொடுத்துட்டு ஏன்டா கொடுத்தோம்னு தேவையில்லாமல் பின்னாடி லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பெட்ரோல் போட்டு வண்டி தேஞ்சது தான் மிச்சம், நமக்கு இன்னும் காசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பணத்தை இரக்கத்தின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு கைமாத்து உறவுக்கு கொடுத்தேன், நட்புக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு தான் மாட்டிக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், பண விஷயம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உழைத்து கலைத்த பணம், உண்மையான பணம் திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 7ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறனால நட்புகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும், உறவுகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு, அதாவது அக்கம் பக்கம் பார்த்து பழகுன்னு சொல்லுவாங்க, அந்த நிலைமையில் எதாக இருந்தாலும் பழகுகின்ற ஒரு விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், ரொம்ப பலிதமாக வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறியவர்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி, எப்பா இதை நீ வச்சுக்கோ, அதை நீ பண்ணிக்கோ, உனக்கு இதை நான் எழுதி கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் சிறியவர்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் காட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் பாவகம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 2-3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு புதிய ஐடியா வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு.
1/6 பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. ராசிநாதன் இன்றைக்கு ராசியிலேயே பரிவர்த்தனையின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பெறுகிறார். ராசி சுபத்துவமானாலே உடம்பும் மனசும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய தைரியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் ஒரு 2-3 வார காலமாகவே டிஸ்டர்ப் ஆனீங்களோ, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, இது நடக்குமா, அது நடக்குமா, இதில் சரியா அது சரியா என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே இன்றைக்கு 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை இருக்கிறனால கடன் தொல்லைகளால், நோய் தொல்லைகளால் கடுமையான பலவீனத்தை அடைந்திருப்பவர்கள், இதில் ஒரு மாதிரி பயந்தே போயிருக்கின்ற கலக்க உணர்வுகளை அடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது, நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய சுப வலியோடு கூடிய சுக்கிரன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறனால சகலத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களினால் இது வரைக்கும் டிஸ்டர்ப் ஆனவங்க, பெண்வழி உறவுகள்னு சொல்கிறோம்ல, அக்கா தங்கச்சியால் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க. சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, அது போல் அத்தைமார்கள், இவர்கள் மாதிரியான பெண்வழி உறவுகளின் காரணமாக சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க, முதன்மை நாளுங்க இன்றைக்கி. மகர ராசிக்காரர்களுக்கு 5, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்றன. 12ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 2 பேரும் பரிவர்த்தனை இடுறாங்க. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் சுப விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும், ஆனால் நல்ல திருப்தியான செலவு இருக்கும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக செலவு பண்ணேன், ஒரு பிள்ளைக்கு வேலைக்காக செலவு பண்ணேன், பிள்ளையை வெளிநாடு அனுப்புறதுக்காக செலவு பண்ணேன். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள், தூர இடங்களின் மூலமாக, அதுவும் குழந்தைகளின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளையே அமெரிக்கா போகிறார், ஐரோப்பா போகிறார், ஆஸ்திரேலியா போகிறார், சிங்கப்பூர் போகிறார், அவருக்கான வேலை விஷயங்களுக்கான அமைப்போல் கொஞ்சம் செலவு பண்ணுறேன். போய் அவர் சம்பாரித்து அனுப்புவார், அல்லது அவரே போய் நல்லா செட்டில் ஆகியிருப்பார், படிக்க போகிறார், வேலை செய்ய போகிறார் என்பது மாதிரியான குழந்தைகள் சார்ந்த விரயங்கள் இருந்தாலும் கூட சுப விரயங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. குறிப்பாக கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான திசைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து ஆதரவான சில விஷயங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரும். அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, நான் பணம் அனுப்புனேன், அல்லது நான் இருக்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கங்க, இந்த மாதிரியான எதையும் தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வார்த்தைகள் பிள்ளைகளிடமிருந்து வரக்கூடிய, அதன் மூலமாக அதனை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 90% நல்லா வந்துட்டீங்க. மீதி இருக்கிற 10% கூட இந்த சில மாதங்கள்லேயே சரியாக போய் விடுகின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கி. கும்பராசிக்காரர்களுக்கு 4, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு தொடர்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல இன்றைக்கு லாபஸ்தானத்தில் போய் சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். 4, 9 குடையவர் 11ஆம் இடத்தில் இருப்பது, பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது, லாபமும் வெற்றியும் நிறைவாக கிடைக்கும் என்பதை அப்படியே காட்டுகிறது. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கும், 9ஆம் இடம் பாக்கியத்தை குறிக்கும். ஆக 9ஆம் அதிபதி இன்றைக்கு இருக்கிறனால என்ன கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எதுலெல்லாம் வெற்றி கிடைக்காது, எதில் சக்ஸஸ் பண்ண முடியாது, எது நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு நம்ம அதிர்ஷ்டத்துக்கு இதெல்லாம் நடக்குமாங்க என்கின்ற மாதிரியாக தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மதிப்பீடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மிகை மதிப்பீடு, உயர் மதிப்பீடு வரக்கூடிய, எனக்கு இது கிடைக்கும், நான் இதை சாதிப்பேன் என்கின்ற மாதிரியான ஒரு உயர்தர தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமான விஷயங்கள் அத்தனையிலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்திலேயே அண்ணன் அக்காள்கள்கிட்டருந்து இது வரைக்குமே வராத ஒன்றுகள்லாம் நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பு, பங்காளி தகராறு போன்றவைகள் தீரக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது சொத்து பத்துக்கள் எல்லாவற்றிலையுமே அதை அனுபவிக்க முடியாதபடி இங்கே இப்படி சிக்கல் இருக்குது, அங்கே இப்படி சிக்கல் இருக்குது, அப்பாவோ தாத்தாவோ கொடுத்த விஷயங்களில் இதை சரியாகவே பிரிச்சிக்க முடியல. இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளிக்காமல், ஒரு கூட்டு சமரச அமைப்புகள் பலனளிக்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு அட்டமாதிபதியாகிய சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ புகழ், கீர்த்தி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள்லாம் நல்லபடியாக தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. அடுத்த வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வேலையில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மேலதிகாரிகிட்ட நல்ல விதமான ஒரு பெயர் வாங்கக்கூடிய தன்மைகள்,
ரொம்ப நம்மளை பார்த்து எப்போவுமே திட்டிக்கிட்டு இருந்த, நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக ஒதுக்கி வைத்திருந்த இடத்துலெல்லாம் இவரை போல உண்டுமா, இவருடைய திறமையை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இவரை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது என்கின்ற மாதிரி அடுத்த வாரம் முதலே, நாளை முதலே வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், இக்கட்டுகள் போன்றவைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இல்லை, கல்வி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தினாலும் 3ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகின்ற காரணத்தினாலும் நீங்கள் நினச்ச மாதிரியே அப்படியே நடக்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இருக்க போவதில்லை. அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுதுன்றதை சில பல விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆக இப்போதைக்கு தொழில் ரீதியாக அகலக்கால் எதுவும் வச்சிடாமல் வேலை அமைப்புகளில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஓய்வு நாள் தாங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஒரு விளக்கமான அமைப்பில் பார்த்துடலாம். அதாவது ஒரு 9 கிரகங்கள்லையும் என்னென்ன விஷயங்கள் கல்வி, வேலை, தொழில் போன்ற அமைப்புகள் இருக்குது இல்லையா, இதில் 9 கிரகங்களில் தலையாய கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன். இந்த சூரியன் வலுத்திருந்தால் ஒருவருக்கு என்ன கிடைக்கும், எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்முடைய விளக்க பகுதியில் ஒரு விரிவாகவே பார்க்கலாம். சூரியன் வலுத்திருப்பவருக்கு தன்னம்பிக்கை அமைப்புகள் நன்றாக இருக்குங்க. இப்போ சூரியன் வலுத்திருக்கிறதுனா என்ன அமைப்பு? அவர் ஆட்சி உச்சமாகவோ, நட்பாகவோ, குருச்சுக்கிர வீடுகளிலேயோ சுபத்துவமாகவோ அல்லது 10ஆம் இடத்துல திக்பலமாகவோ இருக்கிறவர் சூரியன் வலுத்திருக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 11:30 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளே பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது மத்தியானம் உச்சி வெயிலில் தலைக்கு மேலே உச்சியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், பகல் நேரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன 9, 10, 11ன்னு சொல்கிறது பகல் நேரத்தை சொல்கிறது. அப்போ இந்த 10ஆம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்தில் அவர் இருக்கும் பொழுதோ அல்லது ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுதோ மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. ஒரு ஜாதகத்தில் சூரியன் மட்டுமே சுபத்துவமாக இருந்தால், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் வேலை, தொழில், படிப்பு போன்றவைகள் அமையும் என்கின்ற விதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கிறவருக்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் வரும். அவருக்கு அரசு வேலையில் ஆர்வம் வரும். எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு ஈபின்னு எடுத்துக்கிட்டிங்களா, அந்த மின்சார வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறவங்க 100% பேர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சூரியன் இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்போடு சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தியோ, குரு சுக்கிர வீடுகளில் இருந்தோ அல்லது குருவின் பார்வையில் இருந்தோ, பௌர்ணமிக்கு எதிரே இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்லேயோ சூரியன் இருக்கிறவங்க தாங்க இந்த தமிழ்நாடு அரசு பணி அல்லது அரசு பணி, மாநில அரசு, மத்திய அரசு பணி எதுவாக இருந்தாலும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அரசு அமைப்புகளில் இருப்பாங்க. அப்போ சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த சோலார் மற்றும் இது பண்ணி கரண்ட் சம்மந்தப்பட்டது, பிளக்கு, இது மாதிரியான விஷயங்கள், மின்சாரம் இல்லாமல் எது இயங்காதோ அந்த மாதிரியான விஷயங்களில் அவர்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். இது சார்ந்த கல்வி அமைப்புகள் தாங்க அவங்களுக்கு படிப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வேலை, தொழில் அமைப்புகளில் வர்றது கூட இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். பொதுவாகவே சூரியன் வலுத்தவர் தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பார்ன்றதுனால பெரும்பாலும் வேலைக்கு போகிறத விரும்ப மாட்டார். அரசு வேலையை தவிர வேறு எதுவும் வேலை ஒருவருக்கு ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு கன்ஃபார்ம் உத்தியோகமாக ஆகிடுது இல்லையா. அரசு வேலையை தவிர ஒருவருக்கு வேறு எதிலும் நாட்டம் இல்லை என்றாலே அவர் பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருக்கிறார் அல்லது சூரியன் கடுமையான சுபத்துவ அமைப்பில் குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கிற நிலையில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தங்க. அப்போ அரசு சார்ந்த வேலைகளை இங்கே சூரியன் முழுமையாக கொடுப்பது போலவே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற அமைப்புகள், அவருடைய உலோகமான தாமிரம், காப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாமிரம் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவர், எலக்ட்ரானிக்கும் ஓரளவுக்கு வரும். சூரியனோட இங்கே புதன் சேர்ந்திருந்தார்னு வைங்களேன், இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பொருள் தயார் பண்ணுறவங்க, அதை விற்கிறவங்க, ரீட்டெயிலாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு எலக்ட்ரீஷியனாக இருக்கிறதுக்கு கூட எவர் ஒருவர் சிறிய சிறிய தொழில், சிறிய ஒரு தானே எலக்ட்ரீஷியனாக இருந்து அங்கங்கே வீடுகளுக்கு வயரிங் பண்ணுற வேலைகளை பார்க்குறாரோ அவருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருக்கிறதுன்ற அர்த்தம். தலைமை பொறுப்பை ஒருத்தர் வகிக்கிறார், ஒருத்தர் பெரிய மேனேஜராக இருக்கிறார், ஜிஎம்மாக இருக்கிறார், ஒரு வைஸ் சேர்மன் சொல்லப்படக்கூடிய விசியாக இருக்கிறார், அதை விட பெருசாக மேனேஜிங் டைரக்டர், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கிறார், சேர்மனாகவே இருக்கிறார். ஒரு சிறிய அலுவலகமாக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்னாலே அவருக்கு இந்த சூரியன் சுபத்துவமாக இருக்குங்க. ஆக சூரியன் தருகின்ற அமைப்பு தலைமை பதவி, அதிகாரம் போன்ற அமைப்புகளோடு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கரண்ட் சார்ந்த விஷயங்கள் ஒருவருக்கு சூரியன் சுபத்துவமானால் கண்டிப்பாக இருக்குங்க.
இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.